He was my driver, okay. So அவர்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்டஃப்பான ஒரு ரோட்டில் எங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்களை பதட்டப்படாமே பார்த்துருந்தா லோக்கல் பீப்புள்ஸ் தான். அது இந்து முஸ்லீம் லோக்கல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். அவ்வளோ சப்போர்ட்டிங். நம்மளுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அப்படி ஒரு அன்பா இருக்காங்க. ஆனால் நம்மளால முடிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு அந்த டூரிஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் அட்டாக் ஆகுது. அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா டூரிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா வரக்கூடாது, லோக்கல் பீப்புள்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ உதவி பண்ணுறது இல்லை இதுக்கோசரம். இப்போ நம்ம வந்து அவங்க உதவி பண்ணாமல் இருந்தோம்னா திருப்பி அது மாதிரி தான் போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு போக இந்த லோக்கல் பீப்புள்ஸ் அவ்வளோ சேஃபாக நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு 2 hours வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அவங்க ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது, எல்லாமே தெரியும். பட் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி நீட்டாக எங்களை கீழே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூன்னு. காஷ்மீர் வந்து 19ஆம் தேதி போனோம். 24th ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இது 23rd ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தோம். இது 23rd தான் இந்த சம்பவம் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போகலாம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேருந்து எங்களை பூரா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. ஆனால் காஷ்மீரி பீப்புள் எல்லாருமே இந்த டூரிசத்தை நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹோட்டலில் ஒரு நாள் வந்து தங்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து வந்து கடைசியில் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து எங்களை வந்து நல்லபடியாக வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பாதுகாப்பு அங்கே சிஆர்பிஎஃப் எல்லாமே வந்து ரவுண்ட்ஸில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஹெலிகாப்டரில் போய் வந்து எல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்தது என்னங்கிறது வந்து எங்கள் யாருக்கும் தெரியாது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து அது நடந்துருச்சு. அது நடந்துச்சு. அதனால வந்து எங்களை பூரா கீழே இறங்க சொல்லிட்டாங்க. அதாவது வந்து என்ன மேட்டர்ன்னு சொல்லி சொல்லாமல் எல்லாரும் வந்து கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்த பிறகு தான் இந்த மாதிரி மேலே வந்து ஃபயரிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சது. எங்களுக்கு இங்கே குரூப்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இல்லை அவருக்கு வந்து இந்த அதிர்ச்சியில் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் வந்து இதாக வந்ததுனால ஸ்டெம் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸ்டெம் வச்சு அவருக்கு வந்து இது பண்ணி நம்ம பெகல்காம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. அங்கே வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி அமித்ஷாவும் அங்கே வந்து அவங்கள எல்லாத்தையும் பார்த்து வந்து பேசிட்டு போயிருக்காங்க. யாருக்காச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். அங்கே அவ்வளோ பதட்டமான விஷயம்லாம் கிடையாது. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே முன்னாடி தெரியும். ஸோ தே ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்களோ யாரும் கேன்சல் பண்ணாது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ இந்த இஷ்யூ நினச்சி மீடியாஸ் பூம் பண்ணுறதுனால கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒன்று மிஸ் பண்ணிடுங்க. இது ஒரு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வந்து இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம், அரௌண்ட் 80 members இருக்கும். அங்கே 1000+ இருந்தாங்க. ஆனால் அங்கே யாருக்குமே எதுவும் ஆகலை. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் ஆச்சு. அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் அவ்வளோ சேஃபாக நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு 2 hours வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அவங்க ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது, எல்லாமே தெரியும். பட் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி நீட்டாக எங்களை கீழே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூன்னு. ஸோ தே ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அவங்களால எல்லாமே பண்ண முடியும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா நம்ம தான் அவங்களோட வாழ்வாதாரம். ஸோ வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஒரு டூரை கேன்சல் பண்ணுறது அதெல்லாம் தப்பு. லைக் இட்ஸ் ஆல் காட்ஸ் கேம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். பட் தே ஆர் ப்ரிப்பேர்ட். நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு பேத்தல்னு ஒரு ஏரியாவில் இருந்தோம். இட்ஸ் அரௌண்ட் 2 to 3 kilometers அவே ஃப்ரம் தட் இஷ்யூ ஹேப்பன் ஏரியா. ஸோ எங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. பட் வி வேர் நாட் ஷுவர் லைக் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த பீப்புள்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா வெறும் மான்சூன் அலர்ட், ஸோ எல்லாம் மூவ் பண்ணுங்க. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 2 to 3 minutes எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு அரௌண்ட் 300 vehicles இருந்துச்சு. எல்லா வெஹிக்கிள்ஸும் வித்தின் 3 minutes மிலிட்ரி வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ வி வேர் எஸ்கார்ட்டட் ஆஸ் வெல். பட் எப்படின்னா ஒன் சைடில் வந்து அவங்க அட்டாக் பண்ணவங்கள போய் கிளைம் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், இன்னொரு சைடு எங்களை சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நிறைய மீடியாஸில் சொன்னாங்க மிலிட்ரி வந்து சரியாக ஒர்க் பண்ணல, அந்த இடத்த விட்டுட்டாங்க. அந்த இடத்துல மிலிட்ரி பீப்புள் இல்லை. பட் அவங்க பண்ண தப்பு அவங்க நல்லாவே ரெக்டிஃபை பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் இப்படி மீதி இருக்கிறவங்க இப்படி சேஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எல்லாமே. மிலிட்ரி இஸ் செகண்டரி. தி ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் பீப்புள் மட்டும்தான். ஹேவ் சம் ஃபோட்டோஸ் லைக்
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோ ஹி வாஸ் மை டிரைவர். ஓகே, ஸோ அவர்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்டஃப்பான ஒரு ரோட்டில் எங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ தேர் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் வாட் ஐ செட். அவங்களுக்கு வந்து இது வந்து புது விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 35 வருஷமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. பட் பெஹல்கேமில் நடந்தது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மேடம் கிட்டத்தட்ட 68 பேர் மேடம் அங்கே போயிட்டு பகல்காமில் இறங்கிட்டு டெம்போ ட்ராவலில் இருந்துட்டு திருப்பியும் செப்பரேட்டாக பிரித்து விட்டாங்க. 1 2 3 மொத்தம் 5 ஸ்பாட். அதில் 5 ஸ்பாட்டில் வந்து பார்த்தோன்னா 3 ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். 4வது ஸ்பாட்டு தான் நாங்கள் போகிற இடம். அது சாப்பிட்டுட்டு போகலான் இருந்தோம். அந்த சாப்பிட்ற டைமில் தான் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் எங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க அந்த இடம் பார்த்தோன்னா. இது வந்து பார்த்தோன்னா நாங்கள் இறந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 6 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா பை ரோட்டில் போகலாம். அடுத்த 3 கிலோமீட்டர் வந்து குதிரையில் தான் போகணும். அந்த மாதிரி இடம். அதுக்கோசரம் தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க. இதுதான் இருக்குது. நாங்கள் வர வழியில் தான் வந்து பார்த்தோன்னா டிரைவர்ஸ் வந்து இது சொல்லலை, டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேறுனா கடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. என்னன்னு சொன்னால் மான்சூன் பிரச்சனை, ரொம்ப மழை வரா போல் இருக்குது, அதுக்கோசரம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்களை பதட்டப்படாமே பார்த்துருந்தா லோக்கல் பீப்புள்ஸ் தான். அது இந்து முஸ்லீம் லொக்கல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். அவ்வளோ சப்போர்ட்டிங். எங்களுக்கு தெரியக்கூடாது, நாங்கள் பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க. அதே போல் வந்து மிலிட்ரிஸும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கீழே வந்து நாங்கள் சாப்பிட்றவங்களுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்தோம். இந்த இன்சிடென்ட் நடந்து 3 மணி நேரம் வந்து நாங்கள் அங்கே தான் இருந்தோம். டெம்போ ட்ராவலர் ஒரு 6 டெம்போ ட்ராவலர் இருந்தது. அந்த டெம்போ ட்ராவலும் ரோட்டில் தான் இருந்தது. மிலிட்ரிஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வண்டி எடுலாம் எதுவுமே சொல்லலை. பதட்டமே இல்லாமல் எங்களை பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீநகரில் 144 ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அழகாக போயிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 to 20,000 டூரிஸ்ட் வேனு வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இங்கே தெரியல, இந்த ஏரியாவில் தெரியல. ஆனால் அங்கே வந்து நல்லாவே இருக்குது. இப்போ பூஸ்டப் ஆகிருக்கு. இதை கெடுக்கிறதுக்கு தான் அந்நிய நாட்டு சதிகள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பேர் இது பார்க்கணும். நம்ம இந்திய ராணுவம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறோம் என்னவோ மிலிட்ரியில் இருக்கிறாங்கன்னுட்டு, அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது. அப்படி ஒரு 10 அடிக்கு ஒரு சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. அந்த பனி கொட்டுது. நம்ம வந்து இங்கேருந்து போகிறப்ப ஜெர்கின் போடுறோம், அது போடுறோம், இதை போடுறோம். அவங்களுக்குலாம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது. அந்த மிலிட்ரி ட்ரெஸ் மட்டும்தான். 10 அடிக்கு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மறைஞ்சி இருந்தெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு வந்தது பாருங்கள், இராணுவ வண்டி அமரன் படத்தை விடையே ஓவர் அவ்வளோ வண்டி, ஆம்புலன்ஸு எல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ஒரு இவ்வளோ உயிரை கொடுத்து நம்ம நாட்டுக்கு அவங்களாம் வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்குலாம் சல்யூட் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் அங்கே இருந்த லோக்கல் பீப்புள் எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க? அவங்கெல்லாம் வந்துமா நம்மளுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய காஷ்மீரி பாஷை நமக்கு புரியல. அவங்கள கேட்டேன்னா ஒண்ணுமே இல்லைம்மா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, நாங்க இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பா இருக்காங்க. அவங்க வந்து அன்பா இருக்காங்கம்மா, நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இதை வந்து பெருசா பூஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபார்மர் கிடையாது, வேற ஒரு அதர் ஆக்டிவிட்டி. நமக்கு இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு எதுவுமே அங்கே கிடையாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால முறையில் தான் அவங்க கட்டடத்தையே கட்டிகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன். நமக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடுச்சு. அவங்க வீடு கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா அவங்களுக்கு அந்த டூரிஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க நல்லா இருக்கும். அங்கே இருந்த லோக்கல் பீப்புள் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க மேடம். பட்டு அந்த ஃபீலிங்ஸை காமிச்சிக்கல. அவங்களுக்கு வாழ்வாதாரம் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸை காமிக்காம எங்களை பாதுகாக்கணும். நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜாஸ்தி. அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸை பார்த்துட்டு என்ன சார் இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபான்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக வந்து பார்த்தோன்னா லாட்ஜிங்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதுதான் பீக் ஹவர்ஸ். இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 15ஆம் தேதி வரலாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேற்று எல்லா சேனல்லுமே இது பண்ணோன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சஃபரிங் ஆகுது. அதுக்கோசரம் தான் வந்து போனவொடனே நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒன்று செய்யணும்ல, அதுதான். நீங்களும் அதை கொஞ்சம் பாருங்கள். இது மாதிரி வந்து பதட்டம்னு சொல்லாது. ஒரு 2 நிமிஷத்தில் அவன் பண்ணிட்டு போன 3 பேர் பண்ணிட்டு போன இன்சிடென்ட்டுக்கோசரம் இத்தனை பேருடைய வாழ்வாதாரம் போகுது மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அந்த இடம் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் பார்டரில் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. பார்டர் கிடையாது.
அதுக்கோசரம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அந்த இடம். இப்போ 2024 தான் அந்த இடத்துல டெவலப் பண்ண போகிறாங்க. இதுவெல்லாம் டிரைவரே சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அமர்நாத் யாத்திரை வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர், இன்சிடென்ட் நடந்தது வந்து 34 கிலோமீட்டர். அதுதான் இதுவரையும் இன்சிடென்ட் வந்து ஜாஸ்தி நடந்ததே கிடையாது அந்த மாதிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் அட்டாக் ஆகுது. அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா டூரிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா வரக்கூடாது, லோக்கல் பீப்புள்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா. இப்போ உதவி பண்ணுறதில்ல இதுக்கோசரம். இப்போ நம்ம வந்து அவங்க உதவி பண்ணாமல் இருந்தோம்னா திருப்பி அது மாதிரி தான் போக ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு போகணும். ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து பூஸ்டப் ஆகணும். கவர்மெண்ட் வந்து திருப்பி இன்னும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்திடுவாங்க. ஸோ சேஃபாக இருக்கும், போய் பார்க்கலாம். சூப்பரான ஏரியா. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அயலக தமிழர் துறை மற்றும் வந்து ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நான் ஆணையராக வள்ளலார் IAS நான் வந்து இவர்களை நேரடியாக ரிசீவ் பண்ணி அவர்களுடைய வீட்டில் போய் சேர்க்கணும் என்பது தான் எங்களுக்கு ஆணை. அதனால் வந்து எல்லா வண்டியும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி எங்களுடைய செலவில் அவர்களெல்லாம் அனுப்பி நாங்கள் வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இவர்களுக்கு வந்து வீடு வரையிலும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தான் எங்களுக்கு உத்தரவு. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஏமா இப்போ இது வரைக்கும் நேற்று வந்தவங்க நைட்டு வந்தாங்க 25 பேர், இன்னைக்கு காலையில் வந்தவங்க 48 பேர். இல்லை இருக்காங்கம்மா, இருக்காங்க. அவங்க வந்துட்டு ட்ரெயினில் வராங்க 10 பேர். இப்போ ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வந்தவங்க 2 பேட்ச் வந்துருச்சு. இன்னுமே இப்போ லிஸ்ட்டு வரும், எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வர நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்க இந்த தாக்குதல் சம்பவம் கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு டூரிஸ்ட்க்கு அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ அதனால அங்கே இல்லை அவர் சரியாயிட்டார். அவர் ஸ்ட்ரெஸ்ஸுனால அவர் அந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால பயத்தினால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பட் எல்லாம் உடனே ரெக்கவரி பண்ணி நார்மல் ஆகிட்டு அவரும் வந்து இப்போ திரும்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி ரெக்கவரி ஆகிட்டார். அது தெரியலாமா, எனக்கு இனிமேல் தெரியும். தேங்க்யூ.